மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய காட்சிகள் எந்த படத்தில் இருந்தாலும் அந்த படம் தடை செய்யப்படும். நீங்கள் இஸ்லாமையோ கிறிஸ்டினையோ புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் வைக்கப்பட்டால் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடலாம் சென்சார் போர்டு. அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்ஸ்லாம் படம் எடுப்பாங்க. இதோ இவர் தான் நம்ம தலைவர், சிபிஎஃப்சி சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷனோட தலைவர் பிரசூன் ஜோஷி. இவர் ரொம்ப நடுநிலையான மனுஷன், அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஒரு எழுத்தாளர் வேற, சாங் எழுதக்கூடியவர், சினிமாக்கார் தான். ரொம்ப நடுநிலையான மனுஷன். சமீபத்தில் நம்ம மெர்சல் படத்துக்கு கூட தெலுங்கு ரிலீஸ் டிலே ஆனதுக்கும் நம்மால் தான் காரணம். அது நியாயமாக எடுக்கப்பட்ட முடிவு தான், எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. அதே போல் இப்போது நம்ம ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்கன்னு ஸ்டாப் பண்ணிக்க வச்சிருக்கிறதும் இவர் தான். இங்கே யார் கம்ப்ளைண்டர்னு வரைக்கும் இது வரைக்கும் சொல்லலை. எங்கள் அந்த ஒரு மனுஷர் புண்பட்டார்ல, மனசு புண்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா, அவர் யாருன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஒரு கோர்ட்டு வரலாறுலேயே இதுதான் முதல் முறையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்டர். சிபிஐ எங்கே இருக்குன்னு தெரியும், நம்ம ஐடி ரைடு எங்கே இருக்குன்னு தெரியும், அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தெரிய வருது, இப்போ சிபிஎஃப்சி தெரியுது. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜெனரல் பாடியும் ஒரு கட்சி சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டா இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? அதான் என்னோட பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நாடு எங்க போகுது சொல்ல மறந்துட்டேன். கிரிக்கெட் வாரியம் கூட யார் விளையாடணும் யார் விளையாடக்கூடாதுன்னு டிசைட் பண்ற அளவில் இருக்காங்க. இப்போ மொத்தமா இந்தியாவை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நன்றி.